ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. வர மார்ச் 25 அதாவது வந்துட்டுங்க செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்ம வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச். அது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம குரூப்பில் பேசிக்கிட்டது, யூடியூப் சேனலில் போட்டது எல்லாமே அதுதான். ஸோ அதுக்கான ட்ரையல் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து லைவ் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது லாகின் அண்ட் ஐடி கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு எனக்கு சஜஷன் சொல்லுங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒன்றா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், இல்லைனா நம்மளோட குரூப்பில் நான் இருப்பேன், அதில் நீங்கள் சொல்லலாம். அதாவது எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்மளோட குரூப்போட லிங்க் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் அந்த 2 லிங்க் இருக்கும். சேனலோட லிங்க், குரூப்போட லிங்க் இருக்கும். அதில் வந்தீங்க அப்படின்னா நான் வந்து வேலவன் இருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் சொல்லுங்கள். ஏதாச்சும் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். பட் எடுக்க போகிறது நீங்கள் தான். ஒரு 100 days அதோட நீங்கள் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ எடுக்கும்போது பிளாங்க் எடுங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்டெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நான் நார்மலாக ஒரு டெஸ்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். எல்லா டாபிக்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு டாபிக்ஸ் கூட விடல. சும்மா ஃப்ரீ டெஸ்ட்டு கடமைக்கு அப்படின்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஆஸ் சச் நம்மளோட குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் எப்படி பக்காவாக இருந்ததோ அதே போல தான் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து வர டெஸ்ட் வந்து நான் பக்காவாக கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து சஜஷன்ஸ்க்காக, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இல்லை நம்மளோட குரூப்லேயோ எனக்கு வந்து பர்சனலாக சொல்லுங்கள். என்னென்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? செவ்வாய்க்கிழமை வந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக பிளான் எப்படி அதனோட எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்ட் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அதை டச் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்படி வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்ககிட்ட மொபைல் ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி, ஆப் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஆப்பில் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சிஸ்டம் வந்து அல்லது லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஐபேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் எடுத்துக்கலாம். எதில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே அவைலபிள் தான். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு மொபைலில் வந்துட்டு எப்படி நம்மளோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுங்க, வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் வந்துட்டு லான்ச் பண்ணுறதுனால கீழே வந்து திஸ் ஆப் ஹேஸ் ஃபியூர் யூசர்ஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ் ஆன் பிளேன் இருக்கும். ஸோ அது இருந்துட்டு போகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுங்க. நான் கையில் ஐபேட் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் கையில் லைட்டாக ஷேக்கிங்காக இருக்கும். மொபைலில் வந்து அதை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது செக்யூரிட்டிக்காக ஆப்பை வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண விடாது. இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அலோ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு தேவையில்லாத மெசேஜோ இல்லை இந்த பேட்ச் இந்த ஆஃபர் அப்படி இப்படின்னு எதுவுமே அனுப்ப மாட்டேன். ஒன்லி இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, எடுத்துக்கங்க அப்படின்னு மட்டும் வரும். அதுக்காக வந்து அலோவ் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டரில் வந்துட்டு உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் எந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்து ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியில் வந்துட்டு நான் வந்து லாகின் கொடுக்குறேன். என்னோட மொபைல் நம்பரும் இல்லை இமெயில் ஐடி கொடுக்குறேன். நான் வந்து இமெயில் ஐடி கொடுத்துட்டு நம்ம இப்படி கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வரும். இந்த இடத்துக்கு பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெஸ்ட் சீரீஸ்ன்னு இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட் இதை வந்து நான் டச் பண்ணுறேன். இப்படி 500 ரூபாய் காமிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இதையும் உள்ளுக்குள்ளே டச் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அட்டம்ப்ட்னு உங்களுக்கு காமிக்கும். நான் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்து அட்டம்ப்ட்னு உங்களுக்கு காமிக்கும். இதை டச் பண்ணி நீங்கள் எடுங்க. நான் இப்போ ஜஸ்ட் ரீஅட்டம் கொடுக்குறேன். அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? இப்போ சப்போஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்படி நீங்க எடுத்து சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் தேர்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபோர்த் டெஸ்ட், இப்போ இந்த ஆன்சர் தொடறீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி போடுங்க. இந்த இடத்துக்கு டைமர் ஓடிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆப்ல எடுக்க எதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை வருது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பாஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க போகலாம். டைமர் வந்து அப்படியே உங்களுக்கு நின்றுக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை மறுபடியும் டச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாஸ் டெஸ்ட் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சேவ் டெஸ்ட் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் எடுத்துடலாம், சரிங்களா? எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 அந்த கார்னர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 லைன் டச் பண்ணதுக்கு ஒரு சப்மிட் டெஸ்ட் அப்படின்னு கேட்கும். அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லிடும், சரிங்களா? சப்மிட் டெஸ்ட் கொடுக்குறீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து வியூ ரிசல்ட் கேட்கும். வியூ ரிசல்ட் கொடுத்துருங்க. வியூ ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான்
எதுவுமே அட்டன் பண்ணல. ஸோ அதனால அது அப்படித்தான் காமிக்கும். நீங்க மார்க் ஸ்கோர் வந்து எவ்வளோ, எத்தனாவது ரேங்க், எவ்வளோ பெர்சன்டைல், எவ்வளோ கரெக்ட், எவ்வளோ தப்பு, இதெல்லாம் அட்டன் பண்ணலன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடும். இங்க பாருங்க, யாரெல்லாம் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்களோடதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரீசனிங்க்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன்ல வந்துட்டு கரெக்டா இருந்தா எவ்வளோ, இன்கரெக்ட் அது அப்படி அன்அட்டம் பண்ணாததுன்னு எல்லாத்தையும் அக்வேர் ஆணி வேற காமிச்சிடும். இப்போ நீங்க பிடிஎஃப்ல எடுத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் வந்துட்டு நாம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமர் வைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை நாம தான் செக் பண்ணுவோம். இங்க பாருங்க, இதுல வந்துட்டு வீடியோ சொல்யூஷன் இருக்கும். அப்ப இதுக்கு வந்துட்டு நீங்க போய் சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே வந்து வியூ சொல்யூஷன், வீடியோ சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இதுல வந்து சொல்யூஷன் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அதை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் தப்பான கொஸ்டினுக்கு. சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஒன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, இல்லைன்னா டெலிகிராம்ல நான் வந்துட்டு இருப்பேன். நம்மளோட குரூப்ல இருக்கும். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு அதுல நான் வேலைவன்னு இருப்பேன். அதுக்கு நீங்க வந்து பர்சனல் மெசேஜாவோ இல்லை குரூப்லயே சொல்லுங்க. உங்களோட சஜஷனுக்காக எவ்ரிதிங் ஃபைன் அப்படின்னா ஃபைன், இல்லை அப்படின்னா சஜஷன் சொல்லுங்க. உங்களோட சஜஷன் நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டெஸ்ட் வந்து பக்காவா இருக்குங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிக்குது. நாளைக்கு செகண்ட் டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வீடியோ கொஸ்டின் அந்த சொல்யூஷன்லாம் அப்லோட் பண்ணும். ஒன்னா வீடியோ சொல்யூஷன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஒட்டுக்கா ஒரு டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க எந்த கொஸ்டினுக்கு வேணுமோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணல, எது கரெக்டாக இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். பக்காவா இருக்கும் டெஸ்ட். பிஒய்க்யூல இருந்து எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். டெஸ்ட் நீட்டாக இருக்கும். எப்படி குரூப் 2A மெயின்ஸுக்கு நம்ம நீட்டாக பண்ணுமோ அதே மாதிரி இதுலையும் நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு வந்துட்டு நான் பிளான், அதனோட டீடைல்ஸ், ஷெட்யூல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்ஸ் பாருங்க, உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் எடுங்க. ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட விருப்பம் தான், முழு முதற் விருப்பம். சரிங்களா? ஏன்னா 100 நாள் நீங்க தான் வந்து டிராவல் பண்ண போறீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இதுல நான் சொல்லணும், இது வந்துட்டு நம்மளோட யூடியூப் வீடியோஸ். இப்போதைக்கு நான் ப்ரிலிம்ஸ் வீடியோஸ் மட்டும் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஜஸ்ட் இதுல வந்து வாட்ச்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த வீடியோஸ் நீங்க வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். நீங்க இந்த யூடியூப் டச் பண்ணா தான் யூடியூப்குள்ள போகும். இல்லைன்னா இங்கே வந்து யூடியூப்ல டிஸ்ட்ராக்ட் ஃப்ரீ இல்லாம இந்த ஒரு வீடியோனா ஒரு வீடியோ நீங்க பார்த்துக்கலாம். இப்படி கூட இது பண்ணிட்டு நீங்க பார்த்துக்க அழகா இது மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னும் 2 வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணல. APNGP அதை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது அங்க இருக்கிற அந்த பிளேலிஸ்ட், நம்மளோட யூடியூப் வீடியோ பிளேலிஸ்ட்ல ப்ரிலிம்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்குங்களோ அதுதான் இதுக்குள்ள லைனா ஆட் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க இதை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான். வேற எதுவும் இந்த 2 மட்டும் தான் இருக்குங்க. வேற எல்லாம் எதுவும் கயாமுயான்லாம் இருக்காது. அப்புறம் நம்மளோட இதுல வந்துட்டு பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆடி ஆஃபர், அந்த ஆஃபர், இந்த ஆஃபர்னு எதுவுமே கிடையாது. ஒரே ரேட் தான் அண்ட் ஒரே பேட்ச் தான். நீங்க எப்போ வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுலேருந்து 100 டெஸ்ட் இருக்கும். 100 டேஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா? அண்ட் நான் இஎம்ஐ ஆப்ஷன் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு லீவு, இன்னைக்கு அவங்க பண்ணி தரல. அதில் ப்ராசஸ் டெஸ்டிங்ல இருக்கு. சப்போஸ் மண்டே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபைன். அப்படி சப்போஸ் அவங்க மண்டே வந்து பண்ணி கொடுக்கல அப்படின்னா இதுக்குள்ள பாருங்க, 500 ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் இருக்கா. இது கீழே இன்னொன்று இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 25 டெஸ்ட் 125 ரூபா அப்படின்னு இருக்கும். சில பேர்கிட்ட வந்து 500 ரூபாய் இருக்கும், சில பேர்கிட்ட வந்து இருக்காது. ஸோ அதெல்லாம் நாளைக்கு சாயந்தரம் பிளான்ல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன். 125 ரூபாய் போட்டு அந்த 25 டெஸ்ட் எடுங்க. ஸோ நாளைக்கு சாயந்தரம் பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவு எடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.